அவங்க ரொம்ப நல்லவங்க. அப்போ நீ கெட்டவளா? அப்படி ஒரு சூழ்நிலையை நீ தானே உருவாக்கிட்ட. தன் மேல தப்பே இல்லைன்னு மத்தவங்க பரிதாபத்தை சம்பாதிக்க மனுஷன் கண்டுபிடிச்ச வார்த்தை தான் சந்தர்ப்பம், சூழ்நிலை, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸெட்ரா. உண்மை என்னன்னா தனக்கு சாதகமா இருக்க பக்கம் சாயதான் மனுஷனோட மனசு ஆசைப்படும். நல்லவன் கெட்டவங்கிறது எல்லாமே ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கைய சமூகம் செய்யற விமர்சனம். இந்த விமர்சனத்துக்கு பயந்தா உன் வாழ்க்கைய உனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்நாளுக்குள்ள சந்தோஷமா வாழவே முடியாது. என்ன சொல்ல வர? எனக்கு செஞ்ச உதவிக்காக நீ குற்ற உணர்வு அடைய வேண்டாங்கிற. பெரிய பிரச்சனையில நான் சிக்கியிருக்கேன். இல்லனா நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இந்த குற்ற உணர்வு காலம் முழுக்க என் மனசுல இருக்கதா செய்யும். Thank God. உனக்கு பண பிரச்சனை மட்டும் இல்லைன்னா நான் கொலைகாரியா ஆயிருப்பேன். லாயர் மேடம், நான் சொல்வதெல்லாம் உண்மை. கொலை பண்ணிட்டு உன்ன மாதிரி குற்ற உணர்வோடலாம் தெரிய மாட்டேன். என் முன்னேற்றத்துக்கு தடையா இருந்த ஒரு விஷயத்தையும் நானே எப்படி சமாளிச்சேன்னு பெருமையா நினைச்சுப்பேன். இப்ப நீங்க போலாம். ஒரு நிமிஷம். திடீர்னு உனக்கு ஒரு நாள் ஞானோதயம் பிறந்து நாட்டாம கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்குதான் இந்த வார்னிங். பணம் கொடுத்தேன், நீ ஒரு பொய் சொன்ன, அதோட இந்த டீல் ஓவர். நடுவுல என்னைக்காவது ஏன் பக்கம் உன் விரல் திரும்பிச்சு, அன்னைக்குதான் உன் வாழ்க்கையோட கடைசி நாள். இது புரிஞ்சுக்கிட்டு நீ போயிட்டு வா. ஓ, தாயம். முதல்ல ஒரு தாயம் போட்டு அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா. என்ன சொல்லி வந்தா? இந்த கிராமத்தை தத்தெடுக்க போறதா வந்தா. வந்த ஒரே வாரத்துல மொத்த குடும்பத்தையும் அவ பக்கம் திருப்புனா. அது அவ பரமபதத்துல விழுந்த 12. ஆறு விழுந்திருக்க. ஏமா என்னம்மா? அந்த பாம்பேக்காரி விளையாட்ட நான் ஆடி பாத்துக்கிட்டு இருக்கேன்டி. மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லம்மா. அதான் வக்கீலே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. ஒண்ணு இல்லப்பா, அதராதீங்க. அப்பல இருந்து சகுனம் சரியில்லைன்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். யாராவது கேட்டீங்களா? ஐயோ, எனக்கு ஒண்ணு இல்ல சம்பந்தி. டேய் வாடா போயிடலாம். அங்கிள், இன்னைக்கு வேண்டாம் அங்கிள், இன்னொரு நாள் பாத்துக்கலாமே. என்னம்மா அந்தர் பல்ட்டி அடிக்கிற? இது அந்தர் பல்ட்டி இல்ல ஆண்டி. சகுனம் சரியில்லைன்னு எல்லாரும் ஃபீல் பண்றப்போ எதுக்கு நாம இதை செய்யணும்? நான் இந்த வில்லேஜ் பீப்புளுக்குலாம் ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைச்சுதான் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கேன். நாம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வேண்டாம். இல்லம்மா, நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போட வேணாம். எனக்கு ஒண்ணும் பெருசா காயம் இல்லம்மா. மாமா,
எனக்கும் சரியில்லைன்னு தான் மனசுக்கு படுது. ஏங்க ஆமாங்க, எல்லாருமே வேணான்னு சொல்றப்ப நீங்க ஏன் செய்யணும்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஆமாப்பா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம், வாங்கப்பா போலாம். அப்பா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம்ப்பா. ஆமாம்மா, அங்க பாரு, அந்த பொண்ணு நமக்காக கஷ்டப்படுதேன்னு பார்த்தேன். ஏங்க நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போக வேண்டாம், கையெழுத்து போட வேண்டாம்னு சொல்லலையே, இன்னைக்கு வேணான்னு தான் சொல்றேன். ஆமா சம்பந்தி. அப்படின்னு சொல்றீங்களா? சரிம்மா, நாம ரிஜிஸ்டர் ஆபீஸ் போவேனா? இப்ப நம்ம எல்லாரும் வந்தோம், சாமியாவது கும்பிட்டு போலாம்ல? ஆமா அங்கிள், நானும் அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். சாமி கும்பிட்டா மனசு லேசாயிடும். வாங்க வாங்க. வாங்க மாமா. அப்பா வாங்க சாமி சாமி. வராரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வாங்க ஐயா, சாமி. யார் பேருக்கு அர்ச்சனை? அம்மா பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி பண்ணிடலாமே. நாட்டாமையா பாருங்க, தேங்காயில பூ விழுந்திருக்கு. நீங்க மனசுல நினைச்சு புறப்படுற காரியம் அமோகமா நடக்கும். சாமி, நாங்க போக வேண்டாம், சகுனம் சரியில்லைன்னு நினைச்சோம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சகுனம் வரணும் பாருங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க, எல்லாம் திருப்தியா நடக்கும். நல்ல வார்த்தை சொல்லியிருக்கீங்க சாமி, இல்லைன்னா நாங்க பாதியிலே திரும்பி போயிருப்போம். சரி, நீங்க பூஜை பண்ணுங்க. என்னடா, எல்லாரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடலாமா? போலாம்ப்பா. இதை வச்சுக்கோங்க. எதுக்குமா? புடிங்க. நாட்டம்மா கிட்ட போய் நீங்க நினைச்சு போற காரியம் நல்லபடியா முடியும்னு சொல்லுங்க. நான் எப்படிமா? புடிங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? புடிங்க. நல்லதுதானே சொல்ல போறீங்க, போங்க. சென்டிமெண்ட் இடியட்ஸ். ஒரு தேங்காய் பூல முடிவையே மாத்திக்கிட்டாங்க. இவங்கள ஈஸியா கவுத்துடலாம். மது, சொல்லுங்க அங்கிள். என்னமா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போடலாமா? எல்லார் மனசுக்கும் எது சந்தோஷமோ அதுதான் எனக்கும் சந்தோஷம். தாராளமா போலாம் அங்கிள். சரி, அப்ப சாமி கும்பிட்டு போலாம். வாங்க. உண்மையை சொல்ல போற இல்லையா? இல்லனா 10 வருஷம் கம்மி என்னணும். யோ, பேரை மாத்தி சொத்தையா மாத்த பாக்குறியா? உன்னெல்லாம்